அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களை தங்களது ஜென்ம ராசியிலேயே சுக்கிரனும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் மேசராசி அன்பர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். அத்துடன் புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் எந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் திருமண வயது வந்தும் திருமணமாகாத மேசராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தந்தையின் வழியிலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தந்தையின் வழியில் இருந்த பிணக்குகள் அனைத்தும் விலகி நல்ல நட்புறவு நிகழும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் மேசராசி அன்பர்களுக்கு உள்ளது. வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. ஜூன் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக தாங்கள் இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில மேசராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு அமையும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களை தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராசி அதிபதியான சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி என்பவர்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில ரிஷபராசி என்பவர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். புனித யாத்திரை மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. சில அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே தீவிரர்களுடைய தொடர்பும் அதனால் சில தீமைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. சில ரிஷபராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலை செய்வதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. ஜூன் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஏதேனும் வழக்குகள் தங்களுக்கு கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் ஒரு வித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சற்று பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்வது மிக மிக
நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருந்தாலும் சுமாரான பலன்களே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு பலத்தை அளிக்கும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பவர்களை தங்களது ஜென்ம ராசியிலேயே புதன் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். சில மிதுன ராசி என்பவர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் ஏற்படும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாகவும் பல வழிகளிலும் நன்மைகள் ஏற்படும். தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை மிகவும் நல்ல வழிக்கு அழைத்து செல்லும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. ஜூன் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். மீன் படியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சூரியனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன் மற்றும் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி என்பவர்கள் தங்களது வெற்றியால் அதிகாரத்துடன் கூடிய பதவியை பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் முடிந்து அவற்றில் நல்ல லாபமும் கிடைக்க பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில அன்பர்களது வீட்டில் கட்டிட பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவராக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும். தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் தங்களது பேச்சில் நிதானம் தேவை. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது. பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. இல்லையெனில் பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜூன் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில கடகராசி அன்பர்களுக்கு நோயும் கவலையும் உண்டாகும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு இருந்த நோய்கள் படிப்படியாக குறையும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை முதல்
ஜூன் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும், கௌரவம் உண்டாகும், மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும், பொருள் வரவும் தனவரமும் தாராளமாக இருக்கும், செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி என்பர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் மற்றும் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி என்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தங்களது வெற்றியால் அதிகாரத்துடன் கூடிய பதவியையும் சில அன்பர்கள் பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். சில சிம்மராசி என்பவர்களுக்கு இழந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கும், இழந்த பதவிகளும் திரும்ப கிடைக்க பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ராசிக்கு 3, 5 மற்றும் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உடன் பிறந்தவர்களின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். தங்களது குழந்தைகள் வழியிலும் தங்களது செல்வாக்கு நன்கு உயரும். கணவன் மனைவி இடையே நல்ல நல்லுறவு உண்டாகும். பிரிந்திருந்த தம்பதியினர்கள் மீண்டும் சேருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் காரியங்களை மேற்கொள்வது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். பெண்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. ஜூன் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏதேனும் துணிவு ஏற்படாது. யாரையும் நம்ப முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சில அன்பர்களுக்கு ஏற்படும். ஆனால் வாழ்க்கையில் உயர்வதற்கான வழி வகைகள் உண்டாகும். ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையினை மிகவும் எளிய நிலையில் அடைவீர்கள். ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் எதிர்பார்த்தது போலவே வெற்றிகளை பெறுவீர்கள். பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகள் சில அன்பர்களுக்கு உண்டாகும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சில கன்னிராசி அன்பர்களது வீட்டில் கட்டிட பணிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். சில அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. வேலையில் உள்ள மேலதிகாரிகளிடம் பகைமை பாராட்டாமல் அவர்கள் சொல்படி கேட்டு நடப்பது தங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை தரும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் ஜூன் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு
மூன்றாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கையை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு நோயும் கவலையும் உண்டாகும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராசி அதிபதியான சுக்கிரனும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதன் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி என்பவர்களுக்கு அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் உண்டாகும். துலாம் ராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ஜென்ம ராசியையும், ராசிக்கு 3ஆம் இடத்தையும், ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தையும் பார்ப்பதால் தங்களது நிலை நன்கு உயரும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். தங்களது குழந்தைகள் வழியில் தங்களுக்கு புகழ் பெருகும். தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களும் எளிதில் வெற்றிகரமாக நிறைவேறும். சில துலாம் ராசி என்பவர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். நீண்ட காலமாக இருந்த நேர்த்தி கடன்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி என்பவர்கள் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. இல்லையெனில் பணவிரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. ஜூன் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தங்களது பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏதிலும் துணிவு ஏற்படாது. யாரையும் நம்ப முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். ஆனால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான நல்ல வழி வகைகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பவர்களை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி என்பவர்கள் முயற்சி செய்யும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தங்களது பணிகளை நிம்மதியாக தாங்கள் மேற்கொள்வீர்கள். சில அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் அங்கிருந்து தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தையும், ராசிக்கு 4ஆம் இடத்தையும், ராசிக்கு விரயஸ்தானமான அயன சயன சுகபோகஸ்தானத்தையும் பார்ப்பதால் தங்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். தாய் மற்றும் மனைவியின் மூலமாகவும் நல்ல பலன்கள் நடைபெறும்.
வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். எந்த ஒரு செயலையும் நன்கு திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். கன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு நல்ல பண வரவு உண்டாகும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் புதன் பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி என்பவர்களுக்கு அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் உண்டாகும். தனுசு ராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தனுசு ராசி என்பவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில தனுசு ராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலை தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு திடீர் பணவரவும் ஏற்படும். ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். இதனால் சில தனுசு ராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி என்பவர்களுக்கு பிரிந்திருந்த நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம். புதுமனை குடி போகலாம். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தையும், ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும், ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன சுகபோக ஸ்தானத்தையும் பார்ப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தன வரவும் தாராளமாக இருக்கும். சில மகர ராசி என்பவர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தடைபெற்ற தொழில்கள் நன்கு நடைபெறும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு சில மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட திருமண பேச்சுக்கள் திரும்ப ஆரம்பம் ஆகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில்
சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி என்பர்கள் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருட்களையும் கூட இழக்க நேரிடும். தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும். சில அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது சொந்த ஊரை விட்டும் வெளியேற நேரிடும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜூன் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனபரமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் திறம்பட எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்கள் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மகர ராசி என்பவர்களுக்கு பண விரயம் மற்றும் பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில மகர ராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். சில மகர ராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பவர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் பதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்குவீர்கள். திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் தங்களது ஜென்ம ராசியையும் குரு பகவான் பார்ப்பதால் சில கும்பராசி என்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அவர்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் அவர்களது விருப்பம் போல் முடிவுகளை எதிர்பார்க்கலாம். தந்தையின் வழியில் இருந்த பிணக்குகள் நீங்கி நல் உறவு உண்டாகும். தந்தையின் வழியிலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதரவு கிடைக்கும். தங்களது ஜென்ம ராசியிலே சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். சில அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது சொந்த ஊரை விட்டு வெளியேற நேரிடும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில கும்பராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் எந்த ஒரு வேலையையும் திறம்பட எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வமும் சில கும்பராசி என்பவர்களுக்கு உண்டாகும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் பயணங்கள் மூலமாகவும் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். சில கும்பராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கும்பராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலை தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். சில அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது சொந்த ஊரை விட்டு வெளியேற நேரிடும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில கும்பராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம்.
மீனராசி அன்பர்கள் தங்களது வெற்றியால் அதிகாரத்துடன் கூடிய பதவியை பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சில மீனராசி அன்பர்களுக்கு பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகள் உருவாகும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ராசிக்கு ஆயுள் ஸ்தானத்தையும், ராசிக்கு தொழில் ஸ்தானத்தையும், ராசிக்கு அயன சயன சுகபோக ஸ்தானத்தையும் பார்ப்பதால் தங்களுக்கு இருந்த கவலைகள் நீங்கும். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில அன்பர்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ராசிக்கு பெரிய ஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில மீனராசி அன்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை மிகவும் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக தாங்கள் இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில மீனராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பும் கிடைக்கும். சில மீனராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பும் அமையும். ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் எளிதில் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். விளையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலமாக சில மீனராசி என்பவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஜூன் மாதம் 9ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். மேச ராசியில் சுக்கிரன் அமர்ந்தும், ரிஷபம் மற்றும் மிதுன ராசியில் சூரியன் அமர்ந்தும், மிதுன ராசியில் புதன் மற்றும் குரு பகவான் அமர்ந்தும், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது பகவான் அமர்ந்தும், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். மேசராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதம் 9ஆம் தேதி காலை 10:09 முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு 8:57 வரை சந்திராஷ்டமம் உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு 8:57 முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 5:48 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மிதுனராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 5:48 முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி பகல் 12:04 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். வைகாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூன் மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜூன் மாதம் 14ஆம் தேதி வருகின்றது.